வராமல் அலுவலகத்தின் உள்ளேயே அமர்ந்து கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியை பொதுமக்கள் வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் மாதாந்திர கூட்டம் நேற்று நடைபெற்ற போது அதிகாரி கூட்டத்திற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரேன். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகத்தில் மாதம் 5ஆம் தேதி குறைதீர்ப்பு கூட்டம் அப்படின்ட்டு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. நாங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். இதை பொதுமக்களுக்கு இவங்க தெரிவிக்கிறதே கிடையாது. ஒரு ஜிடிபி நடக்குது கலெக்டர் ஆஃபீஸ்னா பத்திரிகை செய்தி கொடுக்குறாங்க. இவங்க ரகசியமாக நடத்திக்கிட்டு அதுவும் வர்றவங்கள ஒவ்வொருத்தரும் புகார்னா தனியாக கொடுங்க, 5 பேர் உள்ளவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்த மக்கள் எல்லாருமே ஒரு பொது பிரச்சனை, சாயப்பட்ட தண்ணி, சாக்கடை தண்ணி, குப்பை கொட்டுறது, இதை பற்றி சொல்ல வந்தாக்க இல்லை தனித்தனியாக மனு கொடுனாங்க. மக்கள் நாங்கள் புறக்கணிச்சிட்டு வெளியே அப்புறம் வெத்தலைப்பாக்கு வச்சு அழைச்சாதான் வருவாருன்னு சொன்னாங்க. உள்ள 5 பேர் அழைச்சாதான் வருவார் அப்படிங்கிறது நாங்கள் வெத்தலைப்பாக்காட போனங்கிறது தான் வந்தார். வந்துவிட்டு மக்கள் எல்லாம் சாயப்பட்ட பிரச்சனை தான் அதிகமாக பேசினாங்க. எல்லாம் ஈன்னு கேட்குறாரு. நான் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை எடுக்கிறோன்னு வர்றப்பெல்லாம் நான் தொடர்ச்சியாக 6 மாதம் வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அதுதான் சொல்கிறாரு. இந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி வெளியில் பொது வழியில் உங்கள் மூலமாக இது ஒரு ஓப்பன் ஹவுஸ் மீட்டிங் அப்படின்னா பொதுமக்கள் அனைவரும் உட்கார வச்சு பேசணுங்கிறது தான் மீட்டிங்குடைய அர்த்தமே. இவர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரு. இதை ஒரு ஊடகம் வெளியில கொண்டுட்டு போய் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற கோரிக்கையா வைக்கிறோம். மாசு கட்டுப்பாட்டு வாரத்துல அமர்வு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க பார்க்க வந்தோம். எங்களை பாத்தீங்கன்னா 5 பேரா பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க 5 பேரா பார்க்க வரல, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி இல்லை, நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்படியா இருந்தா கீழே நாங்க எல்லாரும் தான் வருவோம்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்ப அங்கிருந்து உள்ள இருந்த ஒரு சார் இல்லைங்க நீங்க மேல போய் கூப்பிடுங்கன்னாங்க. சரி சும்மா ஒரு வாட்டி போய் கூப்பிட்டு பார்த்தோம், வரல. அதனால நாங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்க வச்சு அழைச்சு முறையா அழைச்சா வருவாங்களான்னு பார்த்துட்டு வெத்தலைப்பாக்கோட நாங்க போய் அவரை அழைச்சோம். கண்டிப்பா அவர் கீழே எங்களோட குறைகள்லாம் கேட்டாரு. என்னென்ன கழிவு நீர் இதை பத்தி இதெல்லாம் நாங்க தெரிவிச்சோம் அவர்கிட்ட. அவர் பாக்குறேன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நடைமுறைப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். இதனால நாங்க பெண்கள்லாம் இந்த கழிவு நீர்னால எங்க குழந்தைகள் இருந்து எல்லாமே தண்ணி அதாவது தண்ணி ஓடையில கலந்து விடுறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. இதை அவங்க கிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் வரையும் நாங்களாம் பார்க்கலான்னு இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.